Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் ஆப்பில் ஒரு சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் ஒரு எடிட் பட்டன் இருக்கும். டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ குரூப், நியூ சீக்ரெட் சேட், நியூ சேனல்னு வரும். ஸோ அந்த நியூ சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம் உங்கள் சேனலுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கேமரா போட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் வரும். அதில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை பின்னாடி செட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கூட விட்டுக்கலாம். டேரெக்டாக அந்த சேனலோட நேம் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சேனலுக்கு ஒரு நேம் கொடுங்க. கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன், அந்த சேனல் எதை பற்றி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஒரு ஓகே பட்டன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா பப்ளிக் சேனலா ப்ரைவேட் சேனலா. ஸோ பப்ளிக் சேனல் அப்படின்னா யார் வேணால் அந்த நேமை வச்சு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் சேனல் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் யார் யாருக்கு இன்வைட் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணி அதில் சேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிங்க் இருக்கும். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஒரு நார்மலாக google.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனலுக்கு ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் அடிச்சிங்க அப்படின்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஓகே காட்டும். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு நேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் அப்படியே அடித்தேன், பட் அது யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதோட நான் 2-3 நம்பர்ஸ் அடித்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் லிங்க் வந்து கீழே க்ரியேட் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் கான்டாக்டில் இருக்க யாராவது அந்த சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. 1 சப்ஸ்கிரைபர்னு வரும், அது நீங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், அதாவது உங்கள் நேம் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து இருக்கும். ஃபஸ்ட்லேயே டேப் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்துடுச்சு. இல்லை காப்பி பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற ஆப்ஸ் மூலிமா ஷேர் பண்ணி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த சேனல் கிரியேட் பண்ணுங்கள் டெலகிராமில். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.